ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்றைக்கி எடுத்த விலாக் தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, பொங்கல் வந்து பார்த்திங்கனாக்கா புதன்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து திங்கட்கிழமை வந்து ஈவினிங் தான் கிளம்பணும். ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி எனக்கு ரொம்பவே காம்ப்ளிகேஷன் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட லாஸ் எல்லாமே சேர்த்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் எங்கள் வீட்டிலே தான் இருந்தேன். பெருசாக சப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய அம்மாவும் தான். அவங்களுக்கு சப்போர்ட் வந்து நான் தான் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான டைம் வந்து இந்த டைம் எங்களுக்கு. அம்மா விட்டுட்டு போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் வந்து பண்டிகைனாக்கா 2 பேருமே இருப்போம். இந்த அம்மா அப்பா 2 பேருமே இருப்பாங்க. ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படி தான் போவோம். பட் இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான டைம் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாவை தனியாக விட்டுட்டு நான் வந்து அன்றைக்கி திங்கட்கிழமை ஈவினிங் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போனேன். ஏன்னா பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வச்சோம். போனதும் பார்த்திங்கனாக்கா தெரு பசங்கள்லாம் வந்து சேர்த்துட்டு, அதாவது என்னோடய கோசிஸ்டரோட பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவோட அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாம் வந்து கொஞ்சிக்கிட்டு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே இருந்தாங்க. இந்த பேபிஸ் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி கூட பெரிய மனுஷங்க நிறையா பேருக்கு இல்லை. நான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்பவே அவங்க ஜெல்லாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப நாள் வந்து பூட்டியிருந்தனால ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒர்க்லாம் முடிச்சணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க்கை வந்து கொஞ்சமாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வேலை பார்க்கக்கூடாது. எனக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் முடிஞ்ச அளவு வந்து வாசலை வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நைட்டு தண்ணி விட்டோனாக்கா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாச்சு. பெருசாக அன்றைக்கி வந்து வாசல் மட்டும்தான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கனாக்கா சரி பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்கிறது, ஒரு ரெமிடியாக ஆக்கான்னு தெரியல. இது வந்து கூகுளில் பார்த்துருந்தோம், அதாவது யூடியூப்பில் பார்த்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா என்னோடய பூஜை சாமான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது இந்த டைமில் வந்து பொறுமையாக புளி போட்டு தேய்க்க முடியாதுங்கிறதுனால சரி ஓகே இது ஈஸியாக இருக்குது பார்க்கவேன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ஆனால் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. எப்பயாவதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ரெமெடி தான் வந்து யூஸ் பண்ணேன். நான் வந்து ரொம்பவே வந்து ஒர்க்கும் ஆச்சு. கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீ உங்கள் டைமில் வந்து முடியல அப்படி கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண சொன்னால் இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து அவங்க பார்த்தாங்க. ரொம்ப வெசல்ஸை வந்து கறந்தது, அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டே அப்படி தான் போச்சு. சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கியாச்சு. அதாவது பொங்கலுக்கு வந்து விடிய காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவும் சாமோட அப்பாவும் வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து காலையிலே வந்து விடிய காலையில் கோலம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போட்டேன். ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா சாம் அங்கேயும் ஓடுவா, கோலம் போட்டது கொஞ்சம் இதாகிடும்னு சொல்லிவிட்டு நீ நைட்டை போட்டுட்டு நானும் தூங்க போயிட்டேன். கோலம் போடும்போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 மந்த் கிட்ட நான் இருந்தேன். 8 மந்த் இல்லை 7th மந்த் இருக்கும். உட்காந்து போடவே முடியல. எப்படி தான் வந்து போடுறாங்கன்னு தெரியல. உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் வந்து கோலம் போடுறது ஈஸியாக இருக்குமா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு சாமிக்கிட்ட போட்டு நம்ம வந்து படுத்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்து நான் திரும்பி ரெஸ்ட் எடுத்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 3 hours கிட்ட தான் வந்து அன்றைக்கி தூங்கியிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. எந்திரிச்சு கோலம்லாம் போட்டு வந்து சூப்பராக போச்சு மார்னிங்கே. ஏன்னா எந்திரிச்சப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பனி அப்படி இல்லை, போக போக வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து எல்லாம் கீழே வருது போல். செம்ம சூப்பராக இருந்துச்சு. வியூவே சூப்பராக இருந்தது. நம்ம எங்கடா இருக்கோம், நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை ஹில் ஸ்டேஷனில் இருக்கோமாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு செம்ம பனியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங். நான் எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி மயில் கூட வந்துருந்துச்சு. கலர் கோலம் வாசலில் வந்து நிறைய பேர் கலர் கோலம் போட்டிருப்பாங்கள்ல, அது கூட வந்து மயில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங்கே. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது லேட்டாக தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவும் சாமோட அப்பாவும் எழுந்திரிச்சு வந்தாங்க. என்னோடய கோலத்தை பார்த்து வந்து பார்த்திங்கனாக்கா சாம் வந்து சூப்பர் ரியாக்ஷன் கொடுத்துருந்தா. விடிய காலையில் போட்ட கோலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா காஞ்சி நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபங்க்ஷன் டைமில் அரிசி மாவு கோலம் தான் போடுவோம். அதே மாதிரி தான் நான் வந்து பொங்கலுக்கு போட்டிருந்தேன். சூப்பராகவே வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தது.
பாப்பா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஞ்சி வந்தா ஒரு 7:30 இருக்கும். அப்போ தான் ஏஞ்சி வந்தா. அவளோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலர் கோலம் வந்து இங்கே பார்க்குறா. அதாவது நான் போட்டு பார்க்குறா. அம்மா போடுவாங்க, ஆனால் பார்த்ததில்ல, அவ்வளோ விவரம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கலர்லாம் தெரிய வருது. ரொம்பவே என்ஜாய் பண்ணா. பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா. ரொம்பவே அவளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ரியாக்ஷன் சூப்பராக கொடுத்துருந்தா. சிஸ்டர் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தா, பாப்பாவோட அக்கா. அவள் கூட தான் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. நல்லா ரியாக்ஷன் கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. பொங்கலுக்கு வந்து எப்படி பொங்கல் வச்சோம், எப்படி சாமி கும்பிட்டோங்க தான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபன்னாக இருக்கும். மறக்காமல் அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.